சின்ன சின்ன பூக்களே நீங்க எல்லாரும் வாருங்களே. உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா கிட்ட எல்லாருமே ஓடிவாங்க. சின்ன சின்ன பூக்களே நீங்க எல்லாரும் வாருங்களே. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். அன்பு மனம் மலர்ந்திட, அகிலத்தில் பாவம் மறைந்திட, உதித்த இளம் விடியல் மார்கழி பணியில் மாட்டு தொழுவத்தில் பாலகனாய் பிறந்த புனித ஒளி கருணையின் சிகரமாய் ஏழைக்கு பங்காளனாய் பிறந்த நம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஞாயிறு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சிறப்பான இந்த கிறிஸ்துமஸ் மர விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பிக்க வந்துள்ள நமது சபையின் ஆயர் அருள் திரு ஆர் கில்பர்ட் நியூபிகின் ஐயா அவர்களையும் ஆயரம்மா திருமதி கவிதா கில்பர்ட் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, dear children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, dear children. புத்தம் புது துணியோடு, அம்மா அப்பா துணையோடு, சர்ச்சுக்கு நாங்க போவோமே, பேபி ஜீசஸ் பார்ப்போமே. உண்மை நேர்மை என்னாலும் உங்கள் வாழ்வில் உண்டாக, நம்மை தேடி அன்பாக வந்தார் இயேசு பாலனே. எந்த நாவில் புது பாட்டு அவர் தருவார், அளவில்லா அன்பாலே நிறைத்திடுவார். உண்மை என்னை மீட்டிடவே மானிடனாய், பெத்லகேமில் வந்தார் இயேசு பாலகனாய். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, dear children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, dear children. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம்.
நம்ம சேச்சி போய் கேட்க வேண்டாம். ஜி வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. ஜி இந்த எல்லாரும் கிறிஸ்மஸ்ல ஏதோ கிடைக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா எனக்கு என்ன ஜி கிடைக்கும்? அதெல்லாம் எதுலாம் கிடைக்குன்னு சொல்லுமா? என் கடையிலே நிறைய வெரைட்டியான தங்கமெல்லாம் வரும் ஜி. அப்படியே ஜி? ஆமா ஜி. கிறிஸ்மஸ் வந்தா போதும், லேடிஸ் வந்து ஒரு சவரனுக்கு 1 லட்சம் ரூபாய்னா கூட எல்லா தங்கமும் விற்கிறோம் ஜி. அப்படியே ஜி? ஆமா ஜி. என் கல்லால காசு இருக்கும் ஜி. அப்படியே ஜி? ஆமா ஜி. எனக்கு என்ன ஜி கிடைக்கும்? தெரியல ஜி. போய் எப்படி ஜி டைம் ஆகுது சரி ஜி, போயிட்டு ஜி. சரி, 2 பேர் கேட்கும். 2 பேரும் ஒழுங்கா நான் செலக்ட் பண்ணிடுறேன். நமக்கு யாருன்னா அந்த மாதிரி கரெக்டான சொல்லுவோம். தம்பி எனக்கு துணியெல்லாம் எடுத்து வைப்பா. மாடல் எடுத்து வைப்பா. தம்பி ஒரு டீப்பா. அண்ணன், அண்ணே, அண்ணே, நீ என்ன பண்ண? கடையில் வியாபாரம் என்ன பண்ணுறது? எனக்கு துணிலாம் வேணாங்க, அப்புறமா வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு சட்டை கொண்டு திருப்பி முடியுமா? கிறிஸ்மஸ் எல்லாரும் ஏதோ கிடைக்குன்னு இப்போ உங்களே கேட்டால் கூட ஏதோ கிடைக்குன்னு சொல்லுது. அந்த மாதிரி எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படியாண்ணே? சரிண்ணே. சரி, யாருமே நமக்கு என்ன கிடைக்கும் சொல்றாங்க. எல்லாரும் அவங்க நோ என்னண்ணா நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு கட்டியோ தீட்டணும் கோழியோ வெட்டணுமா? அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப கிறிஸ்துமஸ்ல எனக்கு என்ன கிடைக்கும்? நான் எப்பதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட போறோம்? தம்பி என்ன ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்கு? அண்ணாச்சி போயிட்டு வாங்க. சொல்லுப்பா, எதுக்கு சோகமா இருக்க சொல்லு. சும்மா நின்றுகிட்டு இருக்க, நீங்க போயிட்டு வாங்க. எதுக்கு சோகமா இருக்கு சொல்லுப்பா தம்பி. என்னத்த சொல்ல, கிறிஸ்துமஸ்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு ஒவ்வொருத்தரையா கேட்டேன். அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுவாங்களுடைய எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க. ஐயா, கிறிஸ்துமஸ் நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்த நாளப்பா, அதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும்பா. இயேசு கிறிஸ்து பிறந்து ரட்சிப்பு கிடைக்குமா? ஆமா. அப்ப இந்த ரட்சிப்புனா எதுயா? நம்ம விடுதலை, பாவங்கள்ல இருந்து, சாபங்கள்ல இருந்து, கடன் பிரச்சனை இருந்து விடுதலை கிடைக்கும். நமக்காக என்ன செஞ்சாரு? சிலுவையில் அறையப்பட்டார்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது நமக்காக, விடுதலை கிடைக்கிறதுக்காக. ஆமா, நமக்காக. ஆமா, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்துவால தான் ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிச்சு. கிறிஸ்துமஸ்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேனா, இப்போ ரட்சிப்பு கிடைக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷம் கிடைக்கும். நீங்க ஒருத்தர் தான் ஐயா சரியான கருத்தை சொல்லிருக்கீங்க. இனிமே நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். கிறிஸ்துமஸ்னா யாருக்கு என்ன கிடைக்கோ கிடைக்கலையோ கவலை இல்லை. எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிட்டு, எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிட்டு.
சின்ன சின்ன பூக்களே நீங்க எல்லாரும் வாருங்களே. உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கே இந்த கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட எல்லாருமே ஓடி வாங்க. சின்ன சின்ன பூக்களே நீங்க எல்லாரும் வாருங்களே. வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में. ടെൻഷൻ അടിക്കുന്നത് നമ്മൾ ഇന്ന് പൊളിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഇറങ്ങുന്നത് അല്ലേ? അപ്പൊ എല്ലാവരും ഒന്ന് ഉഷാറാക്കി ഓണായിക്കേ. ഇത് നമ്മുടെ ക്രിസ്മസ്. കമോൺ ഗൈസ്. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി, സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി, ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി, സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി, ബേത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. പിന്നിൽ താരകൾ പുൽവിരി തൂകി, മണ്ണിൽ കോരിയ നാളങ്ങൾ പാടി, അവൻ പള്ളിക്കറ്റ അണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കായിട്ടടിക്കുകയായി, എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. ക്രിസ്മസിന് എന്റെ വെറൈറ്റി ഉണ്ട്, വെറൈറ്റി കേൾക്കണം. அருள் திரு அற்புதராஜ் ஆயர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்காடு குப்பத்தின் குருசேகரத்தினுடைய ஆயர் தலைவர். இந்த நாளிலே வந்திருப்பது நாங்கள் மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்கிறோம். கரங்களை தட்டி நாம் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்போம். அவரை குறித்து நான் சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம். அன்பு சகோதரர், இருவரும் ஒரே விடுதி தூய கொலம்பா மற்றும் தமிழ்நாடு இறையியல் கல்லூரி, எங்களுக்கு முன்பதான சீனியரான ஆயர் அவர்கள். ஆனால் அன்பு சகோதரர், இந்த நாளிலே நான் எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கும் போது எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருப்பார்னு யோசிக்கணும். இந்த நாளில் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு. உங்களை மீண்டும் கூட நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஐக்கியத்தின் சார்பிலே நம்முடைய கன்வீனர் அவர்கள் முன்பதாக வந்து ஆயரை கவனித்து மரியாதை செய்வார்கள். நாம் கரங்களை தட்டி ஐயா வாங்க.
இப்பொழுது நாம் இறை செய்தியை நாம் கேட்போம். சற்று நேரம் அமைதியாயிருந்து இந்த தியானத்திலே நாம் பங்கெடுப்போம். கண்களை மூடி கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான ஒரு நேரத்துக்காக, கடவுளுடைய அருள் பிரசன்னத்துக்காக, நம்மை எப்பொழுதும் தாங்குகிற, ஏந்தி சுமக்கிற, தப்பு வைக்கிற, நமக்கு வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகளாக இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவருடைய பிறப்பு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே உண்மையிலேயே கடவுள் எனக்குள் பிறக்க வேண்டும், என் வாழ்வின் நிலைகளை மாற்ற வேண்டும், எனக்கான எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். கடவுள் பாராட்டியிருக்கிற அவருடைய நன்மைகளுக்காக நாம் தொடர்ந்து நன்றி சொல்லுவோம். சிறு பிள்ளைகள் வழியாக தம்முடைய திருப்புகழை கடவுள் உயர்த்தி கொண்டிருக்கின்றார். கடவுளுடைய கருவிகளாக இந்த பிள்ளைகள் பயன்படுத்தப்படுகிற ஒரு நிலை எண்ணி நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பும் பேரிரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகின்றோம். பொன்னேரி குருசேகரத்தினுடைய தலைமை திருச்சபையாய் இருக்கின்ற ஆண்ட்ரூஸ் திருச்சபையினுடைய இறைமக்களாக ஒன்று கூடி எங்களுடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் வழியாக இந்த கிறிஸ்மஸ் மரவிழாவை நாங்கள் சிறப்பிக்க, மகிழ்ச்சியோடு கொண்டாட, கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியினுடைய அர்த்தத்தை பிள்ளைகள் வழியாக நாங்கள் நினைவுபடுத்தி கொள்ள, எங்களை நாங்களே திரும்பி பார்க்க, இந்த நாள் எங்களுக்கு அர்த்தம் பொதிந்த ஒரு நாளாக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். இதற்கான பெருத்த சிரத்தை எடுத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சிறப்பாக குருசேகரத்தினுடைய ஆயர், அவரோடு இணைந்து இந்த திருப்பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொறுப்பாளர்கள், இந்த ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்பொழுதும் கொண்டாட, உமக்குள்ளாக பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து உம்முடைய வழியிலே நடப்பதற்கு நாங்கள் பழக்கித்தர, இது போன்ற நிகழ்வுகள் எங்களுக்கு ஆதாரமாய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்விலே ஆண்டவர் பிரசன்னராயரும் எங்களை வழிநடத்தும். நன்மைகள் எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் வழியை கெஞ்சி மன்றாடி வேண்டுகிறோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை உறவுகளே, மீண்டுமாய் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தமைக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். நான் சார்ந்திருக்கின்ற சிஎஸ்ஐ ஆற்காடு குப்பம் குருசேகரத்தின் வழியாக உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை, வருகின்ற புத்தாண்டு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். ஆண்டவர் நம்முடைய பக்தி முயற்சிகளிலே, நம்முடைய எல்லா விதமான தேவைகளிலே, இது போன்ற மகிழ்விலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. சிறப்பாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிக நேரம் பகிர்ந்து கொள்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய இந்த பிறப்பின் மகிழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளை, பிள்ளைகள் வழியாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்காகவும், பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து திருச்சபையினுடைய எல்லா நிலைகளிலும் பிள்ளைகள் சிறப்பானவர்களாக வளருவதை நாம்
பார்ப்பதற்காகவும் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். அதனால் பிள்ளைங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி நான் அமருகின்றேன். சிறப்பாக என்னை அழைத்த எனது பாசத்துக்குரிய சகோதரர், ஒருவேளை நாங்கள் 2 பேரும் அவர் சீனியர்னு என்ன சொல்லிட்டார், ஆனால் என்னை விட சீனியரு அவர் தான். அவர் எனக்கு முன்னாடியே ஊழியத்தில் அநேக நிலைகளிலே அவருடைய தந்தையார் பணியாற்றிய குருசேகரங்களிலே தன்னை இணைத்து கொண்டு திருப்பணி உருவாக்கத்திலே தன்னை வளர்த்து கொண்டவர். ஒருவேளை நானும் அவரும் ஒரே ஏரியாவிலிருந்து ஆயர் திருப்பணிக்காக விண்ணப்பித்து அர்ப்பணத்தோடு நாங்கள் தேர்வுகளை எதிர்கொண்ட காலங்களை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கின்றேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். கொஞ்சம் முன்னாடி நான் உள்ளே வந்தேன், எனக்கு பின்னாடி அவர் உள்ளே வந்திருக்கிறார். ஆனால் சீனியர் ஜூனியர் எதுவுமே எங்கள் 2 பேருக்குள்ளே இல்லை. அவர் உண்மையிலேயே எனக்கு சீனியர். இந்த குருசேகரத்திலே சிறப்பான ஒரு திருப்பணியை செய்து கொண்டிருப்பதை எண்ணி நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். த லிட்டில் பிரின்ஸ், குட்டி இளவரசன் என்கின்ற ஒரு அருமையான ஒரு பிரெஞ்சு நாவல். அதன் அர்த்தம் என்ன, அதில் இருக்கின்ற உண்மை என்ன என்று பார்ப்போமானால், ஒரு குட்டி இளவரசனுடைய ஒரு வாழ்க்கை வரலாறை கதையாக சொல்லுகின்ற ஒரு நாவல். வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு பயணப்பட்டு ஒரு குட்டி இளவரசன் வந்து சேருகின்றார். அவர் அங்கு வந்து சேரும்போது அந்த குட்டி இளவரசனுக்கு பூமியிலே ஒரு நரி நண்பராக கிடைக்கிறது. ஒரு நரி. குழந்தைங்க கவனிக்கிறீங்களா? நரியை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நரிக்கு இங்கிலீஷில் என்ன தெரியுது உங்களுக்கு? சரி. அந்த நரியை இந்த இளவரசன் பார்க்கின்றான். அந்த நரியும் இந்த இளவரசனும் நண்பர்களாக மாறி போகிறார்கள். நிறைய விஷயங்களை இந்த நரியும் இந்த குட்டி இளவரசனும் பேசிக்கொள்ளுகிறார்கள். நிறைய காரியங்களை ஒருவரை மாற்றி ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஒருவரை குறித்து ஒருவர் விசாரிக்கிறார்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவீங்கல்ல, கேட்டால் சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி அந்த இளவரசனும் அந்த நரியும் தங்களை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். அந்த நாள் மகிழ்ச்சியாக அமைகிறது. அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த குட்டி இளவரசன் அதே நேரத்திலே வருவான் என்று இந்த நரி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் இளவரசன் வரல. வராமல் கொஞ்சம் நேரம் தாண்டி 3 மணிக்கு வர வேண்டியவர் 4-5 மணிக்கா அவர் வந்து சேர்றார். அப்போது இந்த நரிக்கு கொஞ்சம் கோபம். உடனே குட்டி இளவரசன் கிட்ட கேட்குது, நேற்று வந்தீங்களே அதே நேரத்தில் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் எப்பவுமே ஒரே நேரத்தில் நீங்கள் வந்தால் அது எனக்கு நலமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த நரி இளவரசன் கிட்ட சொல்லிச்சான். அப்போ இளவரசன், ஏன் நேற்று வந்த நேரத்திலேயோ அல்லது ஒரே நேரத்தில் நான் வரணும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்க, இதுக்கு எனக்கு விளக்கம் தெரியணும் அப்படின்ட்டு நரியினிடத்தில் இந்த இளவரசன் கேட்டதும் நரி சொல்லிச்சான், 4 மணிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்ட்டு சொன்னால் 3 மணிக்கே நான் அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து என் நண்பரை சந்திக்கப் போகிறேன், எனக்கு பிடித்தமானவரை சந்திக்கப் போகிறேன், என்னுடைய உறவை நான் சந்திக்கப் போகிறேன் என்று எனக்குள்ளாக ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாக நான் என்னை இணைத்து கொள்ளுவேன். அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பேர் ஆனந்தமாக இருக்கும். அதனால் எப்பவும் போல் நீங்கள் 4 மணிக்கு நீங்கள் வந்தால் எனக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த நரி இளவரசன் இடத்துல சொல்லிச்சான். உடனே இளவரசனும் தன்னுடைய நண்பன் சொல்லுவதை கேட்டு தொடர்ந்து குறித்த நேரத்திலே வருவதையும் அந்த
வருகையை எண்ணி அந்த தன்னுடைய நண்பனாக இருக்கிற நரி மகிழ்ச்சி அடைவதையும் எண்ணி பெருமிதம் கொண்டதாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, திருச்சபை மக்களே, உறவுகளே, சந்திப்பதிலே இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை இந்த குட்டி கதை நமக்கு ரொம்ப அழகாக சொல்லித் தருது. அதுவும் பிடித்தமானவர்களை, உறவுகளை சந்திக்கின்ற மகிழ்ச்சி என்பது அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு நம்முடைய மனசில் ஆழமாக பதிந்த ஒருவர் நமக்கு எல்லா நிலையிலேயும் அவருடைய பேச்சு, நடத்தை, எவைகள் வழியாக நமக்கு பழகி போன, பிடித்து போன ஒருவரை சந்திப்பதற்காக எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நாம் என்ன பண்ணுவோம்? காத்திருப்போம். அந்த காத்திருப்பு உண்மையிலேயே அது வருத்தத்தை தராமல் அது மகிழ்ச்சியை மாத்திரமே தரும் என்பதை இந்த குட்டி கதை நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய இறை உறவுகளே, ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் குலத்தில் வந்து பிறப்பார், எங்கள் குடும்பத்துக்காக அவர் அருளப்படுவார், எங்கள் வம்சத்தில் அவருடைய பிறப்பு மையம் கொள்ளும் என்று மெசியாவினுடைய வருகையை எதிர்பார்த்து இஸ்ரவேல் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அந்த மெசியாவினுடைய பிறப்பிலே அவர்கள் நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும், நாங்கள் மகிழ வேண்டும், அது உண்மையான ஒரு மகிழ்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், அந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரானந்தமாக இருக்கும் என்கின்ற நிலையிலே காத்து கொண்டிருந்த மக்கள் ஒருவேளை பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, பலவிதமான எண்ணங்களோடு அவர்கள் காத்திருந்தார்கள். அவருடைய வருகை அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவருடைய பிறப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் இருக்கும், ஒரு பணக்கார நிலையிலே கடவுளுடைய அந்த வருகையானது இருக்கும், ஒரு ஆடம்பரமாய் வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிறப்பு, அந்த மெசியாவினுடைய வருகை மையம் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சாதாரண ஏழை கோலத்திலே ஏழை மக்கள் மடியிலே தவழ வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டு குழந்தை இயேசுவாக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதுதான் கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லித் தருகின்ற மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அழகான ஒரு ஸ்கிட்டை நம்முடைய ஜூனியர் பிள்ளைங்க போட்டாங்க. எது கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி? இன்னைக்கு கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி என்பது எப்படி மாற்றம் பெற்றிருக்கிறது என்றால் கமர்ஷியலாக மாறிட்டு இருக்குது. எல்லாத்தையும் வியாபார நோக்கோடு இன்றைக்கு பண்டிகைகள் மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த கடைக்காரங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, எனக்கு ஒரு 10 மூட்டை அரிசி எக்ஸ்ட்ரா எனக்கு வியாபாரம் ஆகும், அது வழியாக எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஒருவேளை இன்றைக்கு வருமான நோக்கிலே, வியாபார நோக்கிலே, வியாபார சந்தை ரீதியாக இன்றைக்கு பண்டிகைகள் மாறிப்போயிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே உண்மையான கிறிஸ்மஸ் என்பது இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி என்கின்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். கடவுள் எங்களை மீட்பதற்காக, எங்களை வளப்படுத்துவதற்காக, எங்களை வழிநடத்துவதற்காக இந்த உலகத்திலே வந்துதித்தார் என்கின்ற ஒரு செய்தியை அன்பு பிள்ளைகள் சொன்னார். உண்மையிலே அதுதான் ஒரு அழகான ஒரு சத்தியம் செய்தி. ஒருவேளை இன்னைக்கு எதையோ ஆடம்பரமான செலவினங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்மஸ் பண்டிகை நேரத்தில் ஆலயங்களை அலங்காரம் செய்கிறதுல ஒருவேளை நீங்கள் அதிகமாக செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் ஆடம்பரமாக அலங்காரங்களை செய்து கொண்டு பணத்தை விரயப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இருக்கிற அந்த சோர்ஸை இல்லாத மக்களோடு எதையாவது பகிர்ந்து கொள்ளுகின்ற மனமும் நல்ல உள்ளமும் நமக்கு இருக்கிறதா? இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் சொல்லி தருகின்றது. ஒருவேளை அன்பு பிள்ளைகள் இன்னைக்கு கொண்டாடுற இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். சண்டே ஸ்கூலில் நாம் நிறைய காரியங்களை நாம் சொல்லித் தருகின்றோம். ஒருவேளை வாழ்வினுடைய அடிப்படை உண்மைகள் மிக மிக எளிமையானவைகள். அவைகளை தேடி நாம் எங்கெங்கேயோ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உண்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக
அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அது நம் மத்தியில் இருக்கிறது, அது நம்மோடு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நேரத்தில் அவருக்கு அருளப்படுகின்ற பெயர் இம்மானுவேல் என்கின்ற அந்த வாக்குறுதி. ஒருவேளை அது ஆண்டவருடைய பிறப்பு நேரத்தில் அது தீர்க்க தரிசன வார்த்தைகளாக, தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக சொல்லப்பட்டாலும், அவர் பிறப்புக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் அது திருமறையிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற கடவுளாக, நம்முடைய இன்ப துன்பங்களிலே, நம்முடைய வேதனைகளிலே, மகிழ்ச்சியான தருணங்களிலே, நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலே நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கான அத்துணை நன்மைகளை கொடுத்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகின்ற கடவுளுடைய பிறப்பு இம்மானுவேல் அடையாளம். ஒருவேளை அவர் நம்மோடு இருப்பது நாம் மகிழ்ந்திருப்பதற்காக, அந்த மகிழ்ச்சியை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பண்டிகை தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. உண்மையிலேயே சின்ன பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நாம் எதை சொல்லி தருகிறோமோ அதுதான் பிள்ளைகளுடைய வாழ்வினுடைய எதிர்காலமாக இருக்கும். ஒருவேளை இந்த பிள்ளைகளை பார்த்ததும் ராபர்ட் புல்கம் என்கின்ற ஒரு பேரறிஞர், இறையியலாளர் சொன்ன ஒரு வார்த்தைகளை ஒரு புத்தகத்தில் படித்ததை நான் நினைவுபடுத்தினேன். நான் உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நான் யூனிவர்சிட்டியில் போய் நான் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் எதையெல்லாம் பேசிக்காக நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்தினுடைய நியதியாக இருக்கிறதோ அவைகளை பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களிலோ பெரிய பெரிய நூலகங்களிலோ நான் சென்று நான் தெரிந்து கொள்ளவில்லை. எனக்கு என்னுடைய பால்ய பருவத்திலே, என்னுடைய குழந்தை பிராயத்திலே எனக்கு எங்களுடைய ஆலயத்திலே சண்டே ஸ்கூல் வழியாக சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்தின் வழியாக இந்த உலகத்தினுடைய யதார்த்தங்களையும் இந்த உலகத்தினுடைய உண்மைகளையும் நான் தெரிந்து கொண்டேன் என்று அந்த பேரறிஞர் புல்கம் ராபர்ட் என்பவர் சொல்லுகின்றார். ஒருவேளை எதையெல்லாம் தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு அவர் பட்டியல் போடுறார். இருக்கிறதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை எனக்கு சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. யாரையும் ஏமாற்றாதே, அடுத்தவர் பொருள் மீது ஆசைப்படாதே, எடுத்த பொருளை எடுத்த இடத்திலே வைத்து விடு, நீ அழுக்காக்கிய இடத்தை நீயே சுத்தம் செய், யாரையாவது காயப்படுத்தினால் உடனே அவரிடத்திலே மன்னிப்பு கேள். ஒருவேளை இப்படிப்பட்ட பாடங்களை கற்றுத்தருகின்ற ஒரு இடம் குழந்தைகள் மத்தியிலே நாம் நடத்துகின்ற அந்த சிறுவர் ஊழியம்தான். ஒருவேளை இந்த சிறுவர்கள் வழியாக கடவுளுடைய திருப்பெயர் உயர்த்தப்பட வேண்டும், கடவுளுடைய மாட்சிமைக்காக இந்த பிள்ளைகள் வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி உண்மையிலேயே இந்த சிறியவர்களுக்கு நாம் செய்கின்ற இப்படிப்பட்ட ஒரு திருப்பணி, அது ஆண்டவருடைய அரசு விரிவாக்கத்துக்காகவும் ஆண்டவருடைய பணியினுடைய மாட்சிமைக்காகவும் அமைய வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் மரவிழாவினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை வந்ததான் ஐயர்கிட்ட கேட்டேன், கிறிஸ்மஸ் மரவிழான்னு பேர் வச்சுட்டு கிறிஸ்மஸ் மரம் வைக்கலி ஆயிர அப்படின்ட்டு கேட்டேன். ஸ்டேஜ் இடம் பத்தாது, அதனால் வைக்கல அப்படின்னு சொன்னார். ஒருவேளை நம்ம அநேக இடங்களிலே இந்த கிறிஸ்மஸ் மரவிழா எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கொண்டாடப்படுகிறது என்றால், ஒருவேளை அது இப்போ இருக்குதான்றது தெரியல. நான் வளர்ந்த காலங்கள் நாங்கள் விடுதியிலே ஞாயிறு பள்ளியிலே அனுசரித்த காலங்களை நான் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கின்றேன். ஒருவேளை வெளியில் இருக்கிற பிள்ளைகளை திருச்சபைக்கு அழைத்து வருவார்கள். கிறிஸ்மஸ் மரம் நிற்கும், அந்த மரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் பரிசு பொருட்கள் கொண்டு வந்து கட்டப்படும். என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியாது, அதை அழகாக கிஃப்ட் பேக் பண்ணி அந்த பொருட்கள் அந்த மரத்தில் கட்டப்படும். பிள்ளைங்களை கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வருகிற பிள்ளைகள் அல்லது விடுதியிலிருந்து வருகிற பிள்ளைகள் அல்லது கிராமப்புற பகுதியிலிருந்து அழைத்து கொண்டு வருகிற பிள்ளைகளை நீங்கள் போய் உங்களுக்கு பிடித்த கிஃப்டை, உங்களுக்கு பிடித்த கலரில் இருக்கிற கிஃப்டை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க போயிட்டு அந்த கிஃப்ட் பேக்கை எடுத்துன்னு வந்து அதை பிரித்து பார்த்து அதில் இருக்கின்ற பொருளை பார்த்து அவருடைய மனம் மகிழ்வது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை அன்பு பிள்ளைங்க நாடகத்தில் சொன்னது மாதிரி பகிர்ந்து கொடுப்பது தான் உண்மையான மகிழ்ச்சி. ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் திருச்சபைக்கும் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வுக்கும் நாங்கள்
எங்களுக்காக வைத்துக்கொள்வது மாத்திரமல்லாமல் எங்களுக்குரியவைகளை அடுத்தவர்களுக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும். ரொம்ப பெரிய அளவில் கொடுக்க முடியலனாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவர் தம்மையே பகிர்ந்து கொள்வதற்காக குழந்தை அவதாரமாய் இந்த உலகத்தில் வந்தார். அந்த மகிழ்ச்சியை நாங்கள் உணர்வதும் அந்த உணர்வு ரீதியாக இந்த மகிழ்ச்சியில் எங்களை இணைத்து கொள்வது தான் உண்மையான கிறிஸ்மஸ் என்பதை நம்முடைய மனதிலே நாம் பதித்து கொள்ளுவோம். அப்படிப்பட்ட நன்மைகளை அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வுக்கும் திருச்சபையினுடைய எதிர்காலத்துக்கும் திருச்சபையினுடைய அத்துணை திருப்பணிகளுக்கும் கடவுள் கொடுத்து பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. இந்த வாய்ப்புக்காக ஆயருக்கும் திருச்சபையினுடைய அத்துணை தலைவர்களுக்கும் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சார்ந்திருக்கிற குருசேகரத்தின் சார்பாக நன்றிகளை வணக்கங்களை ஏறெடுக்கின்றேன். நன்றி.
தூய அந்திரேயா ஆலயம், பொன்னேரி குருசேகரம், கிறிஸ்மஸ் மரவிழா ஆண்டு அறிக்கை. கடவுளுடைய தூய பெயருக்கு மாட்சிமை உரித்தாக. நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களாக இத்திருப்பணியில் தங்களை இணைத்து கொண்டவர்கள் விவரம்: தொடங்கநிலை ஆசிரியர்களாக செல்வி ஜாய்ஸ் ஏஞ்சலின், திருமதி மெல்சி ஆனந்த், திருமதி இவாஞ்சலின் ஜெயக்குமார் அவர்களும், முதல்நிலை ஆசிரியர்களாக திருமதி யாமினி விஜயபாபு, திருமதி மெர்சி தங்கராஜ், திருமதி சூசன் அரவிந்த் அவர்களும், இளநிலை ஆசிரியர்களாக திருமதி ஜெயா புனிதராஜ், திருமதி மேனகா செல்வகுமார், திருமதி ரோஸ்லின் குட்டியா வின்சென்ட் அவர்களும், இடைநிலை ஆசிரியர்களாக திருமதி தனசெல்வி அருள்மணி, திருமதி லோவிசால் அகஸ்டின், திருமதி ஷிப்லா பிரேம்குமார் அவர்களும், முதுநிலை ஆசிரியராக திருமதி ஞானசெல்வி சுந்தர் அவர்களும், உயர் முதுநிலை ஆசிரியராக திருமதி ஸ்டெல்லா இமானுவேல் அவர்களும் கடவுளுடைய வார்த்தையை போதித்து வருகின்றனர். கடந்த 11/2/2024ஆம் நாள் சென்னை பேராய கிறிஸ்தவ கல்வித்துறையின் சார்பாக இயேசுவுடன் நட பாகம் 3 என்ற தலைப்பின் அடிப்படையில் பேராய ஆண்டு இறுதி வேதாகம தேர்வில் சுமார் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வெழுதினர். இந்த தேர்வினை கன்னிகைப்பேர் குருசேகரத்தை சார்ந்த ஆசிரியர்கள் நடத்தி கொடுத்தனர். கடந்த மார்ச் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் விடுமுறை விவிலிய பள்ளி இயக்குனர் மற்றும் ஆசிரியர் பயிற்சி CSI லைட் ஆடிட்டோரியத்தில் அளிக்கப்பட்டது. இதில் நம்முடைய திருச்சபையை சார்ந்த திருமதி ஜெயா, செல்வி ஜாய்ஸ், திருமதி தனசெல்வி, திருமதி யாமினி, திருமதி மெர்சி, திருமதி ஸ்டெல்லா ஆகியோரும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று 14/4/2024 அன்று நமது பொன்னேரி திருச்சபை மற்றும் கிராம திருச்சபையை சார்ந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தனர். கடந்த 26/4/2024 முதல் 5/5/2024 வரை 10 நாட்கள் படைப்பினை கொண்டாடுவோம், யோபு 12 வசனங்கள் 7 மற்றும் 8 என்ற செம்பொருளின் அடிப்படையில் நமது பொன்னேரி திருச்சபை மற்றும் கிராம திருச்சபை பிள்ளைகளுக்கு வேத பாடங்களும் பாடல்களும் நீதிநெறி கருத்துகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டு பிள்ளைகள் படைப்பினை பாதுகாக்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கடந்த 1/6/2024 முதல் இயேசுவை எதிரொலி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாகம் 1 அடிப்படையில் இந்த வருடத்திற்கான பாடத்திட்டம் பிள்ளைகளுக்கு நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 6/7/2024 அன்று சென்னை பேராய அளவிலான நற்செய்தி பெருவிழா தூய ஜார்ஜ் பேராலயத்தில் பாடல் போட்டி மற்றும் வசன போட்டி நடைபெற்றது. இதில் நமது திருச்சபை பிள்ளைகள் 47 பேரும் கிராம திருச்சபையின் சார்பாக 17 பிள்ளைகளும் கலந்து கொண்டனர். 4 பேர் பேராய அளவில் பரிசு பெற்று நமது திருச்சபைக்கு சிறப்பு சேர்த்தனர். கடந்த 7/9/2024 அன்று ஒரு நாள் சிறுவர் கூடுகை நமது லைட் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இதில் நமது திருச்சபையை சார்ந்த 34 பிள்ளைகள் பங்கு பெற்று பிரைமரி பிரிவு பிள்ளைகள் பேராய அளவில் முதல் பரிசு பெற்று நமது திருச்சபைக்கு சிறப்பு சேர்த்தனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 27/10/2024 அன்று ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான கலை திறன் மதிப்பீட்டு தேர்வு டேலண்ட் டே நடைபெற்றது. இதில் CSI மீஞ்சூர் யூனிட் சென்னை பேராயத்தை சார்ந்தவர்கள் நடுவர்களாக பங்கு பெற்று பிள்ளைகளை ஆய்வு செய்தனர். இதில் சுமார் 84 மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது தாளந்துகளை வெளிப்படுத்தினர். 24/11/2024 அன்று ஒரு நாள் சிறுவர் சிறப்பு கூடுகை நமது ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் கிஃப்ட் மினிஸ்ட்ரீஸ் செங்கல்பட்டு குழுவினர் மூலம் பிள்ளைகளுக்கு வேத வசனங்கள், பாடல்கள் மற்றும் பப்பட் ஷோ நிகழ்வுகள் நடத்தப்பட்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினர். இதில் 320 பிள்ளைகளும் 54 ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். 1/12/2024 அன்று கிறிஸ்து பிறப்பு திருநாளையொட்டி பிள்ளைகளுக்கு மனனவசன போட்டி, பாடல் போட்டி நமது ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் மனனவசன போட்டியினை ஆய்வு செய்ய நமது திருச்சபையை சார்ந்த திருமதி நிஷா ஏசுதாஸ் அவர்களும்
திருமதி ராஜாத்தி ரமேஷ் அவர்களும் திருமதி ஜெனிட்டா அவர்களும் ஆய்வு செய்து மதிப்பெண்கள் வழங்கினர். பாடல் போட்டி நடுவர்களாக திரு டேவிட்சன் ஐயா அவர்களும் திரு ஆனந்த் பால் ஐயா அவர்களும் ஆய்வு செய்து மதிப்பெண்கள் வழங்கினர். 8/12/2024 அன்று காலை 11 மணி அளவில் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு இதில் வேலம்மாள் பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர்கள் திரு சுரேஷ்குமார், திரு தினேஷ், திரு ராமர் அவர்கள் பிள்ளைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொடுத்தனர். 8/12/2024 அன்று கிறிஸ்மஸ் மரவிழா நமது ஆலயத்தில் கடவுளின் கிருபையால் இனிதே நடந்து வருகிறது. இந்த வருட ஞாயிறு பள்ளி ஊழியம் இனிதே நடைபெற கிருபை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெற எங்களை உற்சாகப்படுத்தி உதவி செய்த நமது குருசேகர தலைவர் அருள்பணி மிலாண்டன் ராஜரீகம் ஐயா அவர்களுக்கும், நமது குருசேகர ஆயர் அருட்பணி ஹில்பர்ட் நியூபிகின் ஐயா அவர்களுக்கும், நமது ஆயரம்மா திருமதி கவிதா ஹில்பர்ட் அவர்களுக்கும், குருசேகர செயலர் திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கும், குருசேகர பொருளர் திரு செல்வகுமார் அவர்களுக்கும், திருச்சபை கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கும், திருச்சபை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், மிஷனரி ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், கிராம திருச்சபை ஊழியர்கள் அனைவருக்கும், பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பிய பெற்றோர்கள் அனைவருக்கும், எங்களுக்காக ஜெபித்து மற்றும் தங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியத்தை தாங்கிய அனைத்து திருச்சபை திருக்குடும்பத்தாருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊழியத்தின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றிற்கும் எங்களுக்கு உதவி செய்த வாலிப ஐக்கிய குழுவினர் மற்றும் ஆண்கள் ஐக்கிய குழுவினருக்கும், திருச்சபை பணியாளர் அண்ணன் திரு காணிக்கைராஜ் அவர்களுக்கும் மற்றும் அக்கா திருமதி பாக்கியம் காணிக்கைராஜ் அவர்களுக்கும் ஞாயிறு பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஞாயிறு பள்ளி ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, ஸ்தோத்திரம். காட்சி 1. நவீன 10 கன்னிகைகள். கன்னிகைகள் ஆயத்தமாகுதல். சரி, வா, ரெடி ஆகலாம். ஏய் சீ, என்னடி இவ்வளோ லோக்கலாக ட்ரெஸ் பண்ணியிருக்க? உன்னை பார்த்தா மணவாளன் ஓடி போயிடுவாரு. என்னை பார்த்தியா? பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா? என்ன விளக்கா? என்ன உன்னை மாதிரி ஓல்டுன்னு நினச்சியா? நான் இந்த காலத்து ட்ரெண்டிங் யூத்துமா. விளக்கு எண்ணெயா? விளக்கு என்ன? நான் ஃபோன்லே டார்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், பைபிளே இதில் தான் படித்தேன். டார்ச் யூஸ் பண்ணக்கூடாதா? மணவாளன் வரப்போறாரு, நான் முதலாளா பார்க்க போகிறேன். மானாட்டம் ஆடிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன். மேசியாவை பார்த்தீங்களா? என் மன்னவனை கண்டீங்களா? மேசியாவை பார்த்தீங்களா? காட்சி 2. ஆலயம் சென்று விட்டு வருதல். சிஸ்டர், இன்றைக்கு பாஸ்டர் சொன்ன மெசேஜ் நல்லா இருந்துச்சுல? ஆமாம் ஆமாம், நான் எங்கே மெசேஜ் கவனித்தேன்? ஃபோன் தான் நோண்டிட்டு இருந்தேன். சரி, சும்மா சொல்லும். பிரோஜனமாக இருந்துச்சு சிஸ்டர். சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம். பொன்னேரி சுற்றி 140 கிராமம் இருக்குது. அங்கே ஏசோ பற்றி தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போய் நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம். ஓகே அக்கா, போகலாம் வாங்க. நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லிட்டே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன்.
இவளுக்கு வேற வேலையே இல்லை. எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கே நேரம் பத்தல, அதுல இது வேறையா? காட்சி 3 சுவிசேஷ சொல்ல புறப்படுதல். அக்கா, இயேசு உங்களை நேசிக்கின்றாரு. ஏசப்பா வரப்போறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அக்கா, ஏசப்பா உங்களை நேசிக்கின்றாரு. ஏசப்பா வரப்போறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏய், என்ன மதமாற்றம் பண்ணுறீங்களா? உங்கள் ஏசுனா உங்களோட வச்சுக்கோங்க. எங்கள் தெரு பக்கம் வந்தீங்க உங்களை அவ்வளோதான், ஓடிப்போங்க. என்னக்கா, இயேசுக்காக ஊழியம் செய்த இவ்வளோ எதிர்ப்பா? ஆமாம், ஊழியமே செய்யக்கூடாதா? இதை பாருமா, எதிர்ப்பு கண்டு சோர்ந்து போகக்கூடாது. தைரியமாக ஆண்டவருக்காக துணிஞ்சு நிற்கணும். 2 தீமோத்தேயு 4:5 நீயோ எல்லாவற்றினும் மன தெளி உள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. ஓகேக்கா, வாங்க போகலாம். காட்சி 4 ப்ரேயரா? அதான் சர்ச்சிலே பண்ணுறாங்கல்ல ப்ரேயர்னாவே எனக்கு தூக்கமாக வரும். நீங்கள் வேணா போய் பண்ணுங்க. மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மராஜனை வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனை வந்திடுவார். ஹே பேபி, நான் இங்கே வந்துட்டேன்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணவாளன் வந்துடுவார். நான் அவர் கூட போயிடுவேன். ஆனால் நீ தான், நான் எல்லாமே எப்படி இருக்க போகிறேன்னு தெரில பேபி. ஐ ரியலி மிஸ் யூ பேபி. நான் போயிட்டு உனக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்துடு சரியா? நான் உனக்காக காத்துட்ருக்குறேன். சரி சரி, நான் அப்புறம் பேசுகிறேன், பாய். ஹே ஸ்டெல்லா, எனக்கு முன்னாடி வந்துட்ட போல. ஆமாம், மணவாளன் வராருல்ல. ஏய், என்ன சினிமா நடிகர் போல வந்திருக்க? கலக்கிறப்போ. சை, என்ன ஒரே சேட்டிங் தான். யாரு, பீட்ரு மாமாவா? சரி, இங்க வீடியோ கால் பேசுவ, அங்க போய் என்ன பண்ணுவ? அங்கதான் நெட்டே கிடைக்காதே. யார் சொன்னா? பரலோகத்துல நெட்டு கிடைக்காமலையா ஏசப்பா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் தெளிவா டிவில உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அங்கெல்லாம் ஹை ஸ்பீட் நெட்டு கிடைக்கும், ரீசார்ஜே பண்ண வேண்டாம். நான் ஜாலியா வீடியோ கால் பேசுவேனே. சாரா, லில்லி, வாங்க. மணவாளன் வர்றதுக்குள்ள நம்ம ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். மார்க் 13வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மணவாளன் வர்றாருன்னா போதுமே, ஆளுக்கு முன்னாடி கிளம்பிடுவாளுங்க. இவளுகளை பத்தி எனக்கு தெரியாததா? இந்த பாரு ஸ்டெல்லா,
எப்ப பாரு மேக்கப் தான். இதுல போன வாரம் 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்கேன்னு ஏக்கா நல்லா இருக்கான்னு கேக்கா. எனக்கு என்ன இந்த சேலை வாங்குறதுக்கு வக்கு இல்லாமையா இருக்கேன். வந்துட்டான் மீனிக்கிட்டு. இந்த இருக்கால இவதான் பரிசுத்த மேரி. பேர்ல மட்டும்தான் பரிசுத்தம். இவ பண்ற நடிப்பு இருக்கே எப்பா, ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும். பரிசுத்தத்துல பரலோகத்தை மிஞ்சிருவா போலயே. இவதான் செனி. பாசர் அங்க மெசேஜ் கொடுத்தா இவ இங்க முக்காட போட்டுட்டு எவங்கிட்டயே மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆராதனையில அர்ப்பணித்தேன்னு கண்ணீர் வடிச்சிருவா. எப்படித்தான் இப்படி முதல்ல கண்ணீர்லாம் வடிக்க ஆளுகளும். இந்த இருக்கிற ஆளுகளே வெள்ளச்சாலை கட்டிக்கிட்டு நம்ம ஏதோ ஜபம் பண்ணா நம்மளை கூட்டிட்டு போயிருவார்னு நினப்பு. என்ன நடிப்பு நடிக்கிறாளுங்க. உங்க பருப்பெல்லாம் அங்க வேகாதுமா. எக்கால சத்தம் கேக்குது, எக்கால சத்தம் கேக்குது. மணவன் வந்துட்டாரு வந்துட்டாரு. அதான் அந்த அக்காவோட கோரட்ட சத்தம்ல. கோரட்ட சத்தத்துக்கு எக்கால சத்தத்துக்கும் வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு. இல்ல விழிப்பா இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரியா இருக்குக்கா. மணவாளன் என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குக்கா. இங்க பாரு லில்லி, நம்ம அவிசுவாசமா இருக்க கூடாது, விசுவாசமா இருக்கணும்னு பைபிள் இருக்குது. எக்கால சத்தம் கேக்குது, ஆரவார சத்தம்லாம் கேக்குது. மணவாளன் வராரு போல. வாங்க எல்லாம் எதிர்கொண்டு போலாம். எக்கால சத்தம் கேட்டுச்சான். எந்திங்க எந்திங்க, விளக்கெல்லாம் எடுங்க. சரி நம்ம விளக்க முதல்ல ஆயத்தப்படுத்துவோம். ஐயோ என்ன எரிய மாட்டேக்கி. இக்கா உன் விளக்கு எரியுதா? அவங்க கிட்ட என்ன வாங்கிக்கோ. கொஞ்சம் என்ன இருந்தா தாயேன். எங்க எண்ணெயே உங்ககிட்ட கொடுத்தா எங்களுக்கும் பத்தாது உங்களுக்கும் பத்தாது. மணவாள வேற வந்துட்டு இருக்காருல, நீங்க வேணா போய் கடையில வாங்கிக்கோங்கக்கா. இந்த வெள்ளைய சொல்லையுமா இருக்கிறவர்களே இப்படிதான். எண்ணெய ஊத்துங்கப்பா, கொளுத்துங்கப்பா, விளக்க கொளுத்துங்கப்பா. என்னக்கா இவ்ளோ ஜோமனியும் விளக்கே எரியல. இப்போ என்னக்கா பண்றது? இப்ப என்ன தானே வேணும்? நான் வேணா அமேசான்ல ஆர்டர் போடவா? நீ அமேசான்ல ஆர்டர் போட்டு என்ன வர்றதுக்குள்ள மணவாளன் வந்துட்டே போயிருவாரு. இப்ப என்னதான் பண்றது? சரி வாங்க கடையிலயாவது போய் வாங்கிட்டு வருவோம். என் உத்தமியே, என் மனவாட்டியே, வா. உண்மையும் உத்தமமும் புத்தியுள்ள கன்னிகையே, எனக்காக ஆயத்தமாய் இருந்தவர்களே, என்னோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசியுங்கள். காட்சி 6. எண்ணெய் வாங்க போன கன்னிகைகள் திரும்பி வருதல். என்னக்கா இங்க இருந்த யாரையுமே காணல. அவங்களும் நம்மள போல எண்ணெய் வாங்க போயிருப்பாங்களா இருக்கும். அட பைத்தியமே, கதவு பூட்டி இருக்கு பாரு. மணவாளன் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு, நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. என்னது விட்டுட்டு போயிட்டாரா? இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எப்படி என்னை விட்டுட்டு போலாம் ஏசப்பா? ஏசப்பா ஏசப்பா நான் ஸ்டெல்லா வந்திருக்கேன். நீ மேலானவைகளை தேடாமல் கீழானவைகளே தேடினாய். என்னை விட்டு அகன்று போ, அகன்று போ, உன்னை அறியேன். நீ அனைத்தையும் உன் பிரஸ்தாபத்துக்காக பெருமைக்காகவும் செய்தாய். என் நாம மகிமைக்காகவே செய்யவில்லை. என்னை விட்டு அகன்று போ, அகன்று போ. பரிசுத்த மேரி, உன் பேரில் இருந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் இல்லையம்மா.
ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள் எல்லாவற்றையும் பிரயாசம் பண்ணி இழந்து போனாயே. என்னை விட்டு அகன்று போங்கள், அகன்று போங்கள், உன்னை அறியேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சபை மக்களே, உங்களுடைய பாத்திரம் எண்ணெய் நிரம்பிய பாத்திரமா அல்லது எண்ணெய் இல்லாத பாத்திரமா? சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற கிறிஸ்துவுக்களின் பாதி பேர் புத்தி உள்ள கன்னிகளைப் போல ஆண்டவரின் சித்தம் செய்து வாழ்கிறார்கள். பாதி பேர் புத்தியற்ற கன்னிகையைப் போல ஆண்டவர் விருப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆண்டவரின் சித்தம் செய்து வாழ்கிறவர்கள் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் சித்தம் செய்து வாழாதவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்க சபை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் சித்தம் செய்து புத்தி உள்ள கன்னிகைகளாக மாறுவோம். நாம் பிறருக்கு இயேசுவை கூறி வருகைக்கு ஆயத்தமாவோம். நாமும் ஆயத்தமாவோம். மழையிலும் வெயிலிலும் கண்டு, இரவிலும் പകലിലും കണ്ടു നാഥ നിന്നെ ഞാൻ കണ്ടു. കരുണയായി കടലിലും കണ്ടു, വചനമായി തിരയിലും കണ്ടു. നാഥ നിന്നെ ഞാൻ കണ്ടു. കൂരിരുൾ നോവിലും നിടറുമെൻ വഴിയിലും നാഥ നിന്നെ ഞാൻ കണ്ടു. യേശുനാഥ നിന്നെ കണ്ടു. വിരിയുമീ തളിലും കണ്ടു, എരിയുമീ തിരയിലും കണ്ടു. എന്നിലെ ശ്വാസമായി നീ നിറഞ്ഞു, എന്നാത്മാവിൻ നാളമായി നീ തെളിഞ്ഞു. ഈ നാദത്തിലും അതിൻ രൂപത്തിലും മഴവില്ലിലും തിങ്കളിൻ ചന്തത്തിലും भज मन्निरे मन्निरे यीशु नाम, मन तो पुकारे यीशु नाम. प्रभु यीशु नाम पुकारे, प्रभु यीशु नाम पुकारे. भज मन्निरे मन्निरे यीशु नाम, मन तो पुकारे यीशु नाम. प्रभु यीशु नाम पुकारे, प्रभु यीशु नाम पुकारे. प्रभु यीशु नाम पुकारे, प्रभु यीशु नाम पुकारे.
प्रभु यीशु नाम पुकारे, प्रभु यीशु नाम पुकारे, प्रभु यीशु नाम पुकारे, यीशु नाम। கேபிள் இன்னைக்கு கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிட மைக்கில் இவங்க எல்லார் பேரும் ஜீவ புத்தகத்தில் இருக்கா இல்லையான்னு. அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிட மைக்கில் இவங்க எல்லார் பேரும் ஜீவ புத்தகத்தில் இருக்கா இல்லையான்னு. பைஸ்ராட் பைஸ்ராட். டே லாடே அவர்தான்டா. சாரி ப்ளஸ் டு பி ராட். ஏய் பைபிள் வாசிச்சியா? தள்ளு. ஏய் ப்ரேயர் பண்ணியா? தள்ளு. ஏய் நீ ஆராதிச்சியா? தள்ளு தள்ளு. ஏய் நீ ஐயர் மெசேஜ் கொடுக்கும்போது கேட்டியா? தூங்கிட்டு தானே இருந்த. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பாதி பேரும் ஐயர் மெசேஜ் கொடுக்கும்போது சேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தள்ளு. ஏய் நீ எத்தனை ஃபெலோஷிப்பில் இருக்க? நான் 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன். நான் 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன். தள்ளு வழிவிடு. ஆல் திங்ஸ் ஐ நோ, ஆல் திங்ஸ் ஐ நோ. ஆமாம் உன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தியா? போகிறதே பரலோகம், அங்கேயும் கண்ணீர் கவலை எல்லாம் இருக்கணுமா? அதான் என் ஒய்ஃபை வீட்டிலே விட்டான்ட்டேன். அதுவும் சரிதான். ஃபஸ்ட்டு யாரு? வாங்கய்யா, உங்கள் பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசம். என்னது உப்பு உபவாசமா? உங்கள் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தான் உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்களே, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசமணி. இருக்கான்னு பாருங்க. உங்கள் பேர் இல்லை, உப்பு சாரமற்று போச்சா? உங்கள் பேர் இல்லை. என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்ப முடியாது. நான் என் ஆண்டவருக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், உபவாசம் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்றவர்கள் பார்வைக்காக தான் உபவாசம் இருந்தீங்க, மனுஷ பார்வைக்காக தான் ஜெபம் பண்ணீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை, உங்களால் உள்ளே போக முடியாது. என்ன சொல்கிறீங்க? என்னால் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன். என்னப்பா உப்பு உபவாசம்? அங்கே எண்ணெய் கடையில் உப்பு இல்லையா? வா. என்னால் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன், நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன். அடுத்து யாரு? அடுத்து யாரு? உங்கள் பேர் என்ன? என் பேர் நல்ல முத்து. நான் இந்த ஊருக்கு ரொம்ப நல்லது பண்ணிக்கிறேன். அது மட்டுமா, ஆண்டவருக்கு மாதம் 1ஆம் தேதி நான் கரெக்டாக காணிக்கே தசம பாகம்லாம் கொடுத்துருவேன். இந்த சர்ச்சுக்கு என்ன வேணாலும் நான் தான் வேலை செய்வேன். இதோ அந்த டியூப்லைட்டை கூட என் பேர் தான் எடுத்துக்குது. நீங்கள் என்னை நம்பலைன்னா எங்கள் பாஸ்டர் எதிர்க்கதான் உட்காந்து ஏதாவது சந்தேகம்னா எங்கள் பாஸ்டரே கேளுங்க. என்ன பாஸ்டர், நான் சொன்னது சரி தானே? திருட்டு திருட்டு எல்லாம் திருட்டு பணம். நீங்கள் இவரை நல்லா ஆசீர்வதிச்சிங்க, ஆனால் இவங்க ஊரெல்லாம் லஞ்சம் அநியாய வட்டிக்கு வாங்கிட்டு தசம பாகம் காணிக்கையாக கொடுத்துட்டு இதில் பெருமை வேற பேசுகிறாங்க. இவங்களை நீங்கள் உள்ளே விட்டுறாதீங்க ஆண்டவரே. எதுக்கு உன்னை உள்ள விடல? நல்லது பண்ண மட்டும் போவாதா? பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ இது வேறையா? சரி நீ போ. அடுத்து யாரு? ஒன்றும் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு பழகிச்சு. நீ இருக்கிற அப்படியல், இந்த அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஜெபரோஜா. வருஷத்தில் 365 நாளும் சர்ச்சில் தான் இருப்பேன். எல்லா ப்ரேயர்லையும் கலந்துக்குவேன். அந்நிய பாஷை கூட நல்லா பேசுவேன். இவனை பேசி காட்டவா? வேண்டாம்மா, இதுவரை நீங்கள் பேசினதே போதும். ஆண்டவரே, சர்ச்சில் தான் அந்நிய பாஷை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட வேறு பாஷை. ஐயையோ, அது மட்டுமா? இவங்க சர்ச்சில் கூட யார் கூடயும் சமாதானமாகவே இருக்க மாட்டாங்க. சர்ச்சு ஃபுல்லாக பாலிட்டிக்ஸ், கலகம், ரெண்டகம். ஆண்டவரே, இவங்களை நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னா பரலோகமே 2 ஆயிடும். சரி, என் பேர் எல்லாம் கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி ரோஷி, அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்லை. அப்பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, எனக்கு அது போதும். வாடி என் கூட நரக்கத்துக்கு, அப்போ வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ் கம் அண்ட் டேக் மீ. யாரா அந்த பொம்பளை வாயை எந்தி கிளி கிளிக்குது? எல்லாம் நம்பால் தான், இழுத்துட்டு போ.
அடுத்து யாரு? உங்கள் பேர் என்ன? என் பேர் கேஸ். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தீங்க. மனுஷனுக்காக இல்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சீங்க. குறிப்பாக ஏழைக்கு இறங்குனீங்க. அனைவரையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஏற்றுக்கொண்டீங்க. நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். வாங்க. அடுத்து யாரு? என் பேர் பிளஸ்ஸி. உங்கள் பேர் இல்லை. என்னது, என் பேர் இல்லையா? எப்படி? நான் ஒரு பாவமும் செய்தது இல்லையே. நீ என்ன பாவம் பண்ணியிருக்கேன்னு வெயிட் பண்ணி பாரு. அடுத்து யாருமா? ஐயா, என் பேரு கண்ணம்மா. ஐயா, என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. உங்கள் பேர் இல்லை. நான் எப்படி இல்லாமல் போவோம்? நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. எனது பாவமா? எது பாவம்? எனக்கு எதுவுமே தெரியாதே. நான் பிளெஸ்ஸியம்மா வீட்டில் வேலை பார்க்கும் போது கூட அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இதோ இவங்க தான் என் பிளெஸ்ஸியம்மா. ஏம்மா, நான் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சும்போது ஒரு வார்த்தை கூட இயேசுவை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. இப்போ தெரியுதா நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்கன்னு? என்னை மன்னிச்சிடு கண்ணம்மா. என்னை விடுங்க, என்னை விடுங்க. பிளெஸ்ஸியம்மா, என்னை விட சொல்லுங்க. அடுத்து யாரு? காப்பாத்துங்க. என்னோட பிரியா, இங்க என்ன நடக்குது? ஹாய் பிளெஸ்ஸி. அதை நாங்கள் சொல்கிறோம். இங்கே நாயத்திருப்பு நடக்குது. ஹாய் பிளெஸ்ஸி, நீ எங்க என்ன பண்ற? யார் இவங்கலாம்? பிளஸ்ஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா பரலோகம் போக முடியாது. இயேசுவா? ரட்சிப்பா? பிளெஸ்ஸி, நீ கிறிஸ்டின் தானே? எனக்கு இயேசுவை பற்றி நீ ஒரு வாட்டி கூட சொல்லவே இல்லையே. நீ எனக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல. அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை. என்னை விட சொல்லு பிளெஸ்ஸி, என்னை விட சொல்லு. அவளை விட சொல்லுங்க. என்னோட தப்பு தான். அவளை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பயனில்லை. வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீ இருக்கிறது காரணமே பிற ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லாததான். இப்போ உன்னால் உள்ளே போக முடியாது. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலைன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் ரிலேஷன் கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க. ப்ளீஸ் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுங்க. ப்ளீஸ் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுங்க. பிளெஸி, டைம் 3 ஆச்சு. எழுந்துரு. கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு கிளம்பணும். எதுக்கு தூக்கத்தில் கண்ணம்மா பிரியான்னு உளறிக்கிட்டே இருக்கிற? ஹலோ பிரியா. ஹலோ கண்ணம்மா. தொடர்ந்து ஜூனியர் மெமரி வேர்ஸ் கண்டார்கள்.
வேண்டிய அவசரம். சில வருடங்களுக்கு முன் நம் இந்திய தேசத்தில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு மைக்கு போதும்டா. டீ வேணும். டீ வாங்கிக்கோ ஜாசன் போயிட்டு. பிறந்தார் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். நாம் அனைவரும் பாவங்கள் சாபங்கள் நீக்கி நம்மை ரட்சிக்கிறார். தேவனுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக நம்முடைய சாபங்களையும் நீக்கி ரட்சிக்கிறார். நாம் பரிசுத்தப்பட நம்ம ஆசீர்வதிக்கப்பட அவரே காரணமா. இது எப்போ நடந்துச்சு? நேத்தா இல்லை இன்னைக்கா? 2000 வருஷத்துக்கு 2000 வருஷம் நடந்துக்கு முன்னாடி. இப்போ எதுக்கு வந்து சொல்ற? ஏய் அடிக்காத 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 அவன் அடிக்காத அடிக்காத அடிக்காத. அண்ணா அண்ணா பாருங்க. ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? அவனுக்கு அப்படி என்ன பண்ண வா கேட்போம். அண்ணா அவன் இருக்காளண்ணா, அவன் இன்னைக்கு வந்து சொல்றானே, நேத்து தானே என்னோட 7 வயசு பையனை பலி கொடுத்தேண்ணா. என்னது 7 வயசு பையனை பலி கொடுத்துட்டியா? ஆமாண்ணா, என்னோட செல்ல பையனை. அவன் கூட நிறைய விளையாடுவேண்ணே. கோலி விளையாடுவேன், கில்லி விளையாடுவேண்ணா. என்ன அப்படியா செஞ்ச? ஆமாண்ணா, நான் ஒரு சாமியார்கிட்ட போனேண்ணா. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு உன்னோட ஒரே பையனை பலி கொடுன்னு சொன்னாண்ணே. சரி, அவன் 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னான். நம்ம இப்போமாவது செய்வோம்னு சொல்லி நேற்று செஞ்சேண்ணே. அதுக்கு ஏன் இந்த நல்ல மனுஷன் அடிக்கிறா? இந்த ஆள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கானே, நேற்று வந்து சொல்லியிருக்கலாம்ல, எவ்வளோ நல்ல விஷயமா இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து சொல்கிறாண்ணே. மக்களே, இதே மாதிரி தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா வந்து நமக்காண்டி சிலுவையில் மரித்தார். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு இதை வந்து அறிவிக்கப்படவே இல்லை. இன்னும் இதை வந்து அறிவிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது மறைக்கப்பட வேண்டிய ரகசியமே கிடையாது, எல்லாருக்கும் வேகமாக அறிவிக்கப்பட வேண்டிய ரகசியம். என்ன மாதிரி நிறைய பேர் பாவத்திலையும் சாபத்திலையும் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் விடுதலை பெறக்கு இந்த சுவிசேஷத்தை நீங்கள் சீக்கிரமாக அறிவிங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கிறிஸ்துவின் ரட்சிப்பை நம் தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க் 16:15 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றார். 1 40 வசனங்கள் முடிய குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசுவை கோவிலுக்கு அர்ப்பணித்தல். மோசேவின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். ஆண்டவருடைய மேசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையில் கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியேன் என்னை இப்பொழுது போக சென்றிடுவீர். லூக்கா 2ஆம் அதிகாரம் 39 முதல் 40 வரை. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும்
ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறாள். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை இரவும் புகழும் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. சீனியர் நண்பர்களுக்கு நன்றி. தாங்கள் சொல்ல வந்ததை சொல்லாமல் போவதில்லை. சீனியர் ஹை அண்ணன்கள் மற்றும் அக்காக்கள். சீனியர் ஹை ஸ்கிட். அச்சோ, இன்னும் என் ஆடு கிடைக்கலையே, எங்கே போச்சுன்னு தெரியலையே என் ஆடு. ஹாய் வினிஷா, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் சூப்பராக போகுது இல்லை? கிறிஸ்மஸ்னாலே செலிப்ரேஷன் தானே. நம்ம பர்த்டேக்கே நம்ம அவ்வளோ பெருசாக பிளான் பண்ணுறோம். அப்போ ஏசப்பா பர்த்டேக்கு நம்ம பெருசாக தானே பண்ணணும். சரி வினிஷா, இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் இந்த வேளையில் ஏசப்பா எப்படி இருப்பார் நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இது என்ன கேள்வி ஜானட்? இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்து நமக்கே ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுது. அப்போ ஏசப்பாவுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லை வினிஷா. ஐயோ, என் ஆடு எங்கன்னு தெரியலையே, இனிமேல் அது கிடைக்கலையே. ஆடு இதோ கச்சிச்சுடா. அண்ணா, உங்கள் ஆடு அங்கே இருந்துச்சு, இந்தாங்க. நன்றிப்பா. என் ஆடு மறுபடியும் என்கிட்டே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி தான் பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவையை குறித்து பரலோகராஜமே சந்தோஷப்படுமா வினிஷா? நீ என்ன சொல்ல வர ஜானட்? அப்போது ஏசப்பா கிட்ட ஏசப்பாவை அறியாதவங்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் ஏசப்பா சந்தோஷப்படுவார்னு சொல்கிறியா? ஆமாம், நானும் ரோமரில் ஒரு வசனம் படிச்சிருக்கேன். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை பற்றி கேள்விப்படாதவர்கள் எப்படி அவரை விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிகள் இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்னு அப்போ நம்ம தானே அவங்களுக்கு சொல்லணும் ஏசப்பா பற்றி. ஆமாம் வினிஷா,
இது மாதிரி இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா உயிர் தெழுந்து அவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் இந்த எல்லா ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் செய்யும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் எழுதியிருக்கார் வினிஷா. இனி அவருடைய பிறப்பை நம்ம மட்டும் மகிழ்ச்சியோடு கொண்டாடாமல் அவருடைய அன்பை அறியாதவர்களுக்கு அவரோட பிறப்பினுடைய நோக்கத்தையும் அவர் மக்கள் மீது எவ்வளோ அன்பை கொண்டு இருக்கிறார் என்பதையும் அவர்களுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி அவர்களோடனே இயேசு அவர்கள் உள்ளத்தில் பிறப்பார் வினிஷா. அப்போ தான் உண்மையான கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோடு இருக்கும். ஆமாம் ஜானட், நம்ம விபிஎஸ்க்கு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நானும் இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏசப்பா பற்றி சொல்லுவேன். கண்டிப்பாக இது என்னோட நடக்கிறது மூலம் ஏசப்பாவை கண்டிப்பாக வெளிப்படுத்துவேன். அப்போது ஏசப்பாவும் ஹாப்பி, பரலோகமும் ஹாப்பி. தேங்க்யூ. கோட்டில் எந்தன் தஞ்சம் எந்தன் நாடு நண்பர் நீர். எனக்காய் வந்தீர், எனக்காய் மறித்தீர், எனக்காய் திரும்பவும் வருபவர் நீர். உம்மை போல உலகில் யாரும் இல்லையே, உம்மை பாடி போற்றி உயர்த்திடுவேன். உம்மை போல உலகில் யாரும் இல்லையே, உம்மை பாடி போற்றி உயர்த்திடுவேன். இயேசு பிறந்தார், பிறந்தார் எனக்காகவே. சிலுவை சுமந்தார், மரித்தார் எனக்காகவே. உயிர் எழுந்தார், எழுந்தார் எனக்காகவே. மீண்டும் வருவார், வருவார் எனக்காகவே. துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சிங்க. நாம் கொண்டாடுவோம். கால்கள் நடனமாட மேல தாளங்கள் முழங்க மகிமையின் ராஜாவை பார்த்திடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா அவர். மனிதர்கள் மாறினாலும் மாறினாத தேவன் அவர். அணுக்குல பாவம் நீக்கும் மன்னாதி மன்னன் அவர். மறுபடி வரப்போகும் மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர், மாரநாதா இவர். Merry Christmas.
ஹம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம், செலிபிரிட்டி ஆகிடலாம். ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம், சக்சஸ் மாறிடலாம். ரூட்டு எப்போவும் ரொம்ப ரைட்டு தானுங்க, என் பாட்டு சூப்பரா தாளம் போட்டு கேளுங்க. ஹைட் இருந்தாலும் நான் லைட்டு தானுங்க, இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்த கிஃப்ட்டுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா நாங்க மாறிடுவோம். உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே, பலவான் பலனோ இல்லாம போகுமே. ஆகாதுன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலை தலையா, நடக்காதுன்னு நினைச்சது எல்லாம் கர்த்தராலே நடந்ததையா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி, நாங்க செலிபிரிட்டி. ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா. இயேசுவுக்கு சாட்சியாக நீ நில்லு, அதுக்காக நீ ஆட்டம் போட்டு கொண்டாடு. கர்த்தருக்காய் எப்பவுமே நீ ஓடு, தோல்வி வேண்டாம் ஜெபத்தோடு போராடு. பூமியில் இந்த கண்ணாடி வாழ்க்கை கல்லு பட்டா தூளாகுமே. பாவங்கள் ஏதும் செய்யாம வாழ்ந்தா பரலோக ராஜ்யம் வந்திடுமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். Of the Lord, He is trampling out the vintage where the grapes of wrath are stored. He has loosed the faithful lightning of His terrible swift sword. His truth is marching on. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching on. He has sounded forth the trumpet that shall never call retreat. He is sifting out the hearts of men before His judgment seat. Oh, be swift, my soul, to answer Him. Be jubilant, my feet. Our God is marching on. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching on. Mine eyes have seen the glory of the coming of the Lord. He is trampling out the vintage where the grapes of wrath are stored. He has loosed the faithful lightning of His terrible swift sword. His truth is marching on. Glory, glory, hallelujah. Glory, glory,
the trumpet that shall never call retreat. He is sifting out the hearts of men before his judgment seat. Oh, be swift, my soul, to answer him. Be jubilant, my feet. Our God is marching on. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His truth is marching on. நாயர் மூவர் கீழ் தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம். நித்தம் வழி காட்டிச் செல்லும்